ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். ஈரானை ரொம்பவே என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா சீண்டுறாங்கன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் சைனாவுமே கடுமையான எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அமெரிக்கா பார்த்திங்கன்னா சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு தான் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்காங்க. 3 கட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ 4வது கட்டமும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறதுல இந்த ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ இந்த மத்திய கிழக்குக்கு இவர் ஒரு ட்ரிப் வந்தார். என்ன பண்ணார், எல்லா காசையும் அள்ளிட்டு போகிறாரு. அந்த ட்ரிப்பில் எங்கே போனாலும் ஈரானை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. ஈரானை பற்றி பேசும்போது கூட நாங்கள் இப்போ சமாதானத்துக்கு போயிட்டுருக்கோம், ஈரான் எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதை விட்டு போட்டு ஈரான் நாங்கள் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம், ஈரான்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், அணு ஆயுதம் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், அப்புறம் உங்களை நாங்கள் அழிச்சிருவோம், அப்புறம் உங்களை நாங்கள் கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவோம், நீங்கள் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டுலாம் எங்கே போனாலும் சவுதியில் நின்று அப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கத்தாரில் நின்று அந்த மாதிரி கொடுத்துருக்காரு, யூஏஇயில் நின்று இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. இவர் போகிற இடத்துலலாம் இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. உடனே என்ன ஆயிடுச்சு, ஈரான் இன்னைக்கு கொந்தளிச்சிட்டாங்க. கொந்தளிச்சு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் எங்களை பற்றி இப்படி பேசிகிட்டு இருப்பீங்க, பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டுட்டு நாம் சமாதானத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னை பற்றி இப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸுங்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானுடைய தலைமைகள்லாம் எங்களை எப்படி இப்படி பேசலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அவங்க ஒரு 4 வார்த்தை கேட்குறாங்க. எங்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் பார்க்கும்போது இந்த உலகத்துக்கே அதாவது அந்த மத்திய கிழக்குலேயே அச்சுறுத்தக்கூடிய ஒரு நாடாக இருக்கும்னு நீங்கள் எங்களே தானே சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம், நாங்கள் அச்சுறுத்தக்கூடியவங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த 1.5 வருஷத்தில் 60,000 பொதுமக்களை காசாவில் கொன்னாங்களே, அது யார்? நாங்களாக கொன்னோம்? இஸ்ரேலும் நீங்களும் சேர்ந்து தானே கொன்னீங்க. எங்களுடைய ஆயுதத்தை வச்சா கொன்னாங்க, உங்களுடைய ஆயுதத்தை வச்சு தானே கொண்டாங்க. அப்போ நாங்கள் மத்திய கிழக்குக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதுலே பயங்கரவாத நாடுகள்னு எங்களை சொன்னால், அப்போ எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய இஸ்ரேலை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களை அவங்க என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் நாக்கு பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, பெசக்சின் அவர்கள் நல்லா கேட்டிருக்காங்க. கேட்டது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இஸ்ரேல்கிட்டையும் தான் அணு ஆயுதம் இருக்குது, நாங்கள் மட்டுமா ஆயுதங்களெல்லாம் வச்சுருக்கோம், அவங்களும் தான் ஆயுதத்தை வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்களை விட அதிகமான ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க, இஸ்ரேல்கிட்ட இல்லாத வான் தடுப்பு சாதனங்களா அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு கேள்வி எழுப்பி விட்டுட்டு, இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் என்னது, சாதாரண ஆயுதமா, அதை வச்சு அடித்தா எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதா, அப்படி தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒன்றும் கிடையாதுல்ல. ஒரு தாக்குதலில் 100 பேர் 200 பேர் இறந்துட்டு இருக்காங்க. பங்கர் பிளாஸ்ட் பாமா போடுறாங்க. எங்களுடைய ஆயுதத்தை மட்டும் என்ன சொல்றீங்கன்னா அது மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதுங்கிறீங்க. எங்கள்கிட்ட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதே மாதிரி ஹெவி எக்ஸ்ப்ளோசிவ் மிஷின்ஸே இருக்கக்கூடாதுங்கிறீங்க. ஆனால் இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய எல்லாமே தடை செய்யப்பட்டதாக இருக்கு. நாங்கள் பயன்படுத்துறது தடை செய்யப்பட்டது கிடையாது. ஆனால் எங்களுக்கு இருக்கிறது பவர்ஃபுல்லே நீங்கள் வேண்டான்னு சொல்றீங்கன்னா, இஸ்ரேல் இருக்கிறது பவர்ஃபுல் மட்டும் கிடையாது, தடை செய்யப்பட்டதாக இருக்கு. அப்போ அதை நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீ கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கெல்லாம் அமெரிக்காவோ இஸ்ரேலோ யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் ஈரானுடைய கடமை இந்த மாதிரி கேள்வி எழுப்புறது. ஏன்னா நம்மளை யாராவது கெட்டதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது நாங்கள் கெட்டதா இல்லை நீங்கள் கெட்டதான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்ப வேண்டிய கடமை இருக்குது. உலகமே பார்த்துட்டு தானே இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தா உடனே ரஷ்யாவும் சைனாவும் அமெரிக்காட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்போ தொடர்ச்சியாக ஈரான்கிட்ட சமாதானத்துக்கு போகிறதுக்கான வேலையை மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன மறுபடியும் மத்திய கிழக்குக்கு ட்ரிப்பு போனப்பெல்லாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஈரானை சீண்டி பார்க்காதீங்க. அவங்களும் மத்திய கிழக்கில் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடாக இருக்காங்க. நீங்கள் அவங்கள சலிச்சவங்களாம் நினைக்காதீங்க. அவங்க உங்கள்கிட்ட அணு ஆயுதம் ரீதியாக ஒரு சமாதானத்துக்கு வர்றதுக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க. அந்த ஒப்புக்கொண்ட விஷயத்தை மட்டும் பற்றி பேசுங்க. நல்லா தானே கடைசி வரை பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ ஏன் மறுபடியும் இப்படி தேவையில்லாத அறிவிப்புகளை விடுறீங்க? நாங்கள் அப்படி பண்ணிடுவோம், தொலைச்சிருவோம், இல்லாமல் ஆக்கிடுவோம், மேப்லேயே தேட முடியாதுன்னு இப்படின்னா நீங்கள் பேசுகிறது உங்களுடைய பலவீனத்தை தான் காட்டுது. ஈரானோடு சண்டையே விரும்பலை அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஈரான் தான் சண்டையை ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஈரான் இப்போ சண்டையை ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. நீங்கள் தான் சண்டையை ஆரம்பிக்கிற மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் உண்மையாலுமே சமாதானத்தை எதிர்பார்க்குறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணும், கண்டிப்பாக ஈரானுக்கு எதிரான தேவையில்லாத கருத்துக்களை பேச்சுவார்த்தை முடிகிற வரையும் விடாமல் இருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யா வான் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இல்லை, நீங்கள் ஈரானோடு சண்டை தான் போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டால் நீங்கள் தாக்கினா கண்டிப்பாக ஈரான் இடத்துல நீங்கள் தான் தோற்று போவீங்க. ஏற்கனவே ஏமன்ட்டையும் நீங்கள் சமாதானத்தை தழுவிருக்கீங்க. அடுத்தது ஈரான்டையும் சண்டைக்கு போய் அதுக்கப்புறம் சமாதானத்துக்கு போகாதீங்க. அது உங்களுக்கான கேவலம். எங்களுக்காக ஈரான் பின்னாடி பக்கபலமாக உக்ரைன் வானில் இருந்திருக்காங்க. அதனால நாங்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்போம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காங்க. அது ஒரு வார்னிங்காகவே இருக்குது. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் வந்துட்டு இருக்கிறதுனால
ரஷ்யாவும் சைனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஈரானுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அதுவே ஒரு மெயின் காரணமாக இருக்குது. அமெரிக்காவால் வந்து ஈரான் கிட்ட வந்து சண்டை போடுறது கூட பயமாக இருக்குது. கொஞ்சோன்னு வந்து குரலை ஒசத்துனா கூட அவங்க அந்த பக்கம் இருந்து வந்துடுறாங்க. அமெரிக்காலேருந்து அவங்களுடைய அட்வைசர் முதல் கொண்டு எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈரான்கிட்ட சமாதானமாக போகிற மாதிரி போங்க, இப்போதுக்கு ட்ரம்ப் தேவையில்லாமல் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒயிட் ஹவுஸ்லேயே அவருடைய அட்வைசர்ஸே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க, தேவையில்லாமல் ட்ரம்ப் பேசுகிறாரு அப்படிங்கிறதை. நல்லா தான் இருந்துட்டு இருந்தார் மனசன். அதுக்கப்புறம் 3 நாள் வந்து இந்த மத்திய கிழக்கு ட்ரிப் போனார் பாருங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு வந்துட்டார். ஆனால் இங்கே இருக்கும்போது பார்த்தா ஒயிட் ஹவுஸில் அதுக்குன்னு ஒரு பெரிய குரூப் இருக்காங்க. இஸ்ரேல் பேச்சை கேட்காதீங்க, நமக்கும் ஈரானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை அப்படிங்கிறது அமெரிக்கா ரொம்ப அடி வாங்கிரும், நம்ம ஈரான் ஏமன் 2 பேர்த்திட்டையும் சமாதானத்தை தான் போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக பிரெயின் வாஷ் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி அவங்கெல்லாம் பண்ணதில் தான் இந்த சமாதான பேச்சுவார்த்தை நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்தா இவர் ட்ரிப்புக்கு போய் அங்கெல்லாம் போய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு வந்ததுனால தான் இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சச்சரவுகளாக இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் வந்து ட்ரம்ப் மறுபடியும் வந்து வெள்ளை மாளிகைக்கு வந்ததுக்கு பிறகு நிலைமை சுமூகமாகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து வாயில தான் வந்து கேடுன்னு சொல்லணும். அவர் எப்போ வேணால் எதை வேணால் பேசி வைப்பார், இப்படிம்பாரு அப்படிம்பாரு. நாளைக்கு இப்படியே வந்து அமெரிக்காவுக்கு போனதுக்கு பிறகு வந்து ஈரான் வந்து எங்களோட நல்லா இணங்கி போகிறாங்க, அதனால் நாங்கள் அவங்கள்ட்ட சமாதானமாக போகிறோம்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள பார்க்கலாம், பொறுத்திருந்து இப்படி ஒரு நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் இந்த கத்தார்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், இந்த கத்தார் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானை அடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கத்தார் ஆகட்டும், சவுதி ஆகட்டும், UAE ஆகட்டும், இவங்களுக்குலாம் ஈரான் மேலையெல்லாம் வந்து ஒரு விதமான பகை இருக்குதுன்னு சொல்லலாம், போட்டி இருக்குன்னு சொல்லலாம். அவர்களுக்கு இந்த சியா கொள்கை இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் என்ன பண்ணிடணும், ஏமன் அதுக்கப்புறம் ஈரானெல்லாம் வந்து ஒதுக்கிடணும்னு தான் நினைப்பாங்க. நம்ம இதை கத்தாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். கத்தார் என்ன தான் காசா விஷயத்தில் மத்தியஸ்தனம் பண்ணாலும் அவங்க வந்து ஈரானையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏமனையோ வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆனால் இந்த இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவனுடைய ஒரே டார்கெட்டு ஈரானுடைய அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்த தான் வந்து தாக்கணுன்ட்டு. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தாரை ஒட்டி இருக்குது. இப்போ என்ன ஆயிரும்னா, அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டானா அங்கேருந்து கதிர்வுகள்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனால் முதல்ல ஈரானை அழிக்கும், பக்கத்தாலேயே என்ன ஆயிரும், பக்கத்தால் இருக்கக்கூடிய கத்தாரும் சேர்ந்து அழியும். எந்த அளவுக்குனா, இப்படி ஒரு அட்டாக் நடந்துட்டா அடுத்த நொடியிலிருந்து ஒரு முடக்கு தண்ணி கூட கத்தாரில் இருக்கக்கூடிய மக்கள் குடிக்க முடியாது. ஏன்னா தண்ணி முழுவதுமே வந்து நேரம் மாசுபட்டுரும். அப்படி ஒரு நிலைமை வந்தால் கத்தாரே வீழ்ந்து போயிடும். ஒரு நாடு அணு ஆயுத தாக்குதலை வாங்குச்சுன்னா பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடும் சேர்ந்து பாதிக்கப்படும். அதனால தான் போரில் அணு ஆயுதம்னு சொன்னால் எல்லோரும் பயந்துக்கிறாங்க. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த கத்தார் அடிச்சுக்கிட்ட தொலைஞ்சிடாதீங்கடா, நாங்கள் தான் பக்கத்தால் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாதானமாக போங்க, அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கத்தார் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அதுக்கு காரணம் வந்து ஈரான் மேலே இருக்கிற பாசம் இல்லை, அவங்களுக்கே தேவைப்படக்கூடிய நிலைமை இருக்குது. அதானோ தவிர மற்றபடி இந்த சவுதியோ UAEலாம் எங்களுக்கு ஒன்றும் ஆகப்போகிறதில்ல, நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க, நாங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்காங்க. அப்படின்னா வந்து மத்திய கிழக்கில் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு வந்து பார்க்கும்போது இந்த முஸ்லீம் நாடுகள் வரமாட்டாங்க, ரஷ்யாவும் சைனாவும் தான் வருவாங்க. அவங்களுடைய துணையில் தான் இப்போது அமெரிக்கா பயந்து கொண்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.